கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே ஒரு சிறு வேளை தியானத்திற்காக உடைய வேத புஸ்தகங்களை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 18வது வேத வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கண்களை மூடும். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த பகல் இடைவிட முடியாது. ஒரு மோடு வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளு நடுக்கையிலே காரிருளு தீபமாக வழி நடத்தும். காரிருளு தீபமாக வழி நடத்தும். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளைக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சமூகத்தில் வரும்போது கூடி வர கர்த்தர் அடியனுக்கு இந்த வார்த்தை ஜனத்தின் மத்தியிலே பகிர்ந்தளிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வந்து ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிறாங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தர முடியாது ஜெபிக்கிறப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவே அந்தண்டுக்குள்ள மன்னாவே வளர்ந்து கர்த்தர் கொடுத்தது போல எங்களுக்கும் இந்த காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறாங்க. அது வல்லமை எங்கள் மத்தியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறட்டும். கால்களின் அனுபவங்களை மாற்றுகிற ஒரு வசனத்தின் பிரகாசம் இந்த பருவலை கர்த்தர் வெளிப்படுகிறாங்க. பருவலை கர்த்தர் ஆவியோட வல்லமை ஒவ்வொரு குடும்பமும் வெளிப்படுத்தி ஜெபிக்கிறோம். எங்களை மொத்தமாய் தாழ்த்துடைய கரங்களை ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் பொறுப்பை நடத்த ஜெபிக்கிறோம். தாழ்த்துறங்க ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதி கடந்த நாட்களிலே திருவிருந்த ஆராதனைக்கு என்று செய்தி பிறப்பேர் பண்ணும்போது கர்த்தர் மனதிலே கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் பேதுருவோடு சொன்ன ஒரு வார்த்தை. நேற்றைய தினம் கொஞ்ச நேரம் இந்த தியானித்துக் கொண்டே இருந்தேன். பல காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். இன்னும் இந்த அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சில காரியங்களை எழுதி வைக்கவும், சில காரியங்களை கர்த்தர் ஆலோசனைகளை கர்த்தர் வார்த்தைகளை எழுதி இந்த பல்வேறு கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தை அது உண்மை உள்ள வார்த்தை. வார்த்தையிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது மற்ற 4 சுவிசேஷங்களை பார்க்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷத்திலே இந்த வார்த்தை வருகிறது. மற்ற 3 சுவிசேஷங்களிலுமே இந்த வார்த்தை சபை என்று சொல்கிற வார்த்தை காணப்படவே இல்லை. குறிப்பாக மத்தேயுவின் சுவிசேஷத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தை 2 முறை வருகிறது. ஒன்று இந்த 16ஆம் அதிகாரத்துல, இன்னொன்று அடுத்த 18வது அதிகாரத்தில். 18வது அதிகாரத்திலே 16, 17 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. 2 பின்னணியத்திற்கு வித்தியாசம் உண்டு. 2 அந்த பொருத்தப்பட்ட 2மே ஒரே வார்த்தை தான். 2மே ஒரே அர்த்தம் தருகிற வார்த்தை தான். ஆனால் அது சம்பந்தப்பட்ட அந்த இடங்களுக்கு ஏற்ப 2க்கும் பொருள் வித்தியாசம் உண்டு. குறிப்பா இந்த இடத்திலே இந்த வார்த்தை சபை என்று சொல்கிற வார்த்தை வேத புஸ்தகத்திலே எக்லீசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்கிற கிரேக்க பதம் சபை என்கிற ஒரு பதத்துக்கு நேராக வருகிறது. குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கும் போது இந்த இடத்திலே இந்த வார்த்தையை கர்த்தர் பேதுருவோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுருவோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசி இந்த காலையிலே கர்த்தர் சபையை கட்டுகிறவர். ஹல்லேலூயா.
the grand architect of church. Jesus, the grand architect of church. அப்படின்னு சொன்னா இயேசு சபையின் மகத்தான கட்டிட கலைஞர். ஹalleluya. மகத்தான கட்டிட கலைஞர் இயேசு. அவர் சபையை கட்டுகிறது, சபையை உருவாக்குவது, சபையை எழுப்புகிறது. மகத்தான ஒரு கட்டிட கலைஞர். ஒன்றுமில்லாத இடத்திலே உருவாக்குகிற கர்த்தர். எந்த ஒரு நம்பிக்கை அற்ற இடத்திலேயுமே அந்த இடத்திலிருந்து நம்பிக்கை ஊட்டுகிறவைகளை எழுப்புகிற தேவன் அவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நன்றாக தெரியும். இந்த பூமியானது வெறுமையுமாகவும் வெறிச்சோடி எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் காரிருள் சூழ்ந்திருந்தது. வெறுமையாய் இருந்த ஸ்தானத்திலிருந்து கட்ட நன்மையான பூமியை கட்ட உருவாக்கினார். ஹalleluya. அவர் உருவாக்கும் திறமை கொண்டவர், அவர் சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்டவர், அவர் எல்லாவற்றையுமே உருவாக்குறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதே போல கட்ட சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளதில்லை. சபை என்று சொல்லும் போது வேத புஸ்தகத்தில் இந்த சபை என்று சொல்கிற பதம் எக்லீசியா என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 112 114 முறை வருகிறது. 114 முறை இந்த வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே. எக்லீசியா என்னுடைய அர்த்தம் என்ன? எக்லீசியா என்ற பொருள், அதனுடைய அர்த்தம், அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பொதுவாக கிரேக்க பதத்தில் இந்த வார்த்தை குறிப்பிடும் போது அது ஒரு குறிப்பா சொல்லுவா கட்டிடத்தை குறிப்பிடுவது அல்ல. கரங்களினால் கட்டப்பட்ட, கற்களினால் மற்றும் நம்ம பார்க்கிற மாதிரி இந்த 4 சுவர்களால் கட்டப்பட்டு அஸ்திவாரத்தினால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை குறிப்பிடுகிறவன் அல்ல. இட்ஸ் நாட் எ பிசிக்கல் பில்டிங். ஒரு பிசிக்கலான ஒரு பில்டிங்கை, ஒரு மாம்சத்துக்குள்ள ஒரு பில்டிங்கை பார்க்கிற மாதிரி அல்ல. மாறாக இது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக சொல்லுகிறது. ஹalleluya. எக்லீசியா என்னுடைய பொருள் கால்ட் அவுட், இல்லனா அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்றா? gathering of those summoned அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு நம்ம நன்றாக தெரியும், இந்த மன்னர்களுடைய காலகட்டத்தில் மன்னர்கள் செய்தி அனுப்பும் போது அதை பறை அடித்து நினைச்சுவார்கள். ஊரல்கள, கிராமங்களில, தெரு முனைகளில் நின்று அறிவிப்பார்கள். இதே போல அந்த காலகட்டத்தில் கிரேக்க கலாச்சாரத்திலும் இவ்விதமாக தங்கள் அரசியல் கூடுகைகளை நடத்துவதற்கு அந்த இடங்களில் நினைச்சுவார்கள், பறை அடித்து அறிவிப்பு செலுத்துவார்கள். இந்த அறிவிப்புக்கு வருகிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட அனைவரும் வரலாம். ஆனா முக்கியமாக அதிலே அடிமைகள் இருக்கக்கூடாது, அதிலே புற தேசத்தார்கள் இருக்கக்கூடாது. எந்தெந்தவர்கள் அந்த தேசத்து மக்களாய் இருக்கிறார்களோ, யார் யார் அந்த தேசத்து குடிமக்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அனுமதி உண்டு. ஹalleluya. 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 இங்கு சபை என்று சொல்லும்போது ஒரு கட்டிடத்தை அல்ல, அழைக்கப்பட்ட கூட்டத்தை காண்பிக்கிறது. ஹalleluya. அழைப்பு விடுக்கப்பட்ட கூட்டத்தை காண்பிக்கிறது. நாம் ஒரு திருமணத்திற்கு போக வேண்டுமானால் நமக்கு ஒரு அழைப்பு வேண்டும். ஹalleluya. அழைப்புதல் இல்லாமல் நாம் திருமணத்திற்கு போக மாட்டோம். நாம் ஒரு அழைப்புதல் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக மாட்டோம். அழைக்காத இடத்துல நாம் நினைச்ச மாட்டோம், போகவே மாட்டோம். அழைப்புதல், அழைப்பு இருந்தால் நாம் நிச்சயம் நினைச்சிருப்போம், அங்கு சென்றிருப்போம். அதே போலதான் சபை என்பது அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அழைக்கப்பட்டவர்களாக நாம் கூடி வந்திருக்கிற இடம் தான் சபை. ஹalleluya. ஹalleluya. அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு கட்டிடம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்திலே எக்லீசியா என்று சொல்லப்படும் போது எக்லீசியா என்ற பதவுடைய அர்த்தம் வந்து அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மக்கள் கூடி வருகிறது தான் சபை. ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்திலே குறிப்பாக இந்த சபை என்று சொல்லும்போது ஒரு இடத்து எருசலேமிலே நிறுவப்படுகிற சபை அல்ல, கொரிந்திலே நிறுவப்படுகிற சபை அல்ல, ரோமபுரியிலே நிறுவப்படுகிற சபை அல்ல, இன்னும் எபேசுல நிறுவப்படுகிற சபை அல்ல, இன்னும் தியேத்திராவிலே நிறுவப்படுகிற சபை அல்ல. அந்த ஒற்ற சபையை குறித்து இந்த இடத்திலே ஆவியானவர் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அவர் சொல்லும்போது உலகளாவிய சபை, ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் குறித்து கட்ட சொல்கிறார். ஹalleluya. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்ட. அப்படியானால் உலகம் அனைத்தும் இல்ல, அழைக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களையோ அனைத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளையோ ஒரே சபையை கட்ட இணைத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த சபை உருவாவதற்கு காரணம் என்னவா இருந்தது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முதலாவது தம்மை தாமே இந்த சபைக்கு ஒப்பு கொடுத்தார். வேதவசனத்தை வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவனுள்ள பலியாக இந்த சபைக்காக அஸ்திவாரமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. அவர் தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்தது சபை. அவர் தம்முடைய இரத்தத்தினால் சபை என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஆத்துமாக்கள். பவுல் அழகாக சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறது போல இந்த
பால்வெளியிலே நம்முடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் ஆகியிருக்கும் போது கர்த்தருடைய பால்வெளியில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், கர்த்தருடைய சபையாக இருக்கிறோம். ஒரு ஆவிக்கிற நிலைமையிலே கர்த்தருடைய ஆலயமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சபையை எப்படி உருவாக்குகிறார், இல்ல எப்படி கட்டுகிறார்? முதலாவது அவர் தன்னை தானே அர்ப்பணம் செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு வீடு கட்டும் போது மூலைக்கல் மிக முக்கியமான ஒன்று. மூலைக்கல் வைத்து வீடு கட்ட தொடங்குவது போல கர்த்தர் தம்மை தாமே சபைக்கு தலையாகிய மூலைக்கல்லாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி? தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாக, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்த நிமித்தமாக, கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை சிந்தி பிசாசின் கரத்திலிருந்து, பிசாசு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த அந்த ஆத்துமாக்களை, பிசாசின் பிடியில், காரிருளின் மத்தியிலே, அந்தகாரத்தின் மத்தியில் இருந்த ஜனங்களை நம்முடைய இரத்தத்தினால் மீண்டெடுத்து நம்முடைய சபையால் ஒரு புதிய சமுதாயத்திற்குள், ஒரு புதிய மனுஷனாக்கி புதிய சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கூடுகையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. புதிய ஒரு இணைப்பை கர்த்தர் கொடுத்தார். புதிய ஒரு ஆவிக்கிற வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு கர்த்தர் தம்மை தாம் முதலாவது ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே சபையை கட்டு வைக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது கர்த்தர் மரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு தந்தருளி. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் சபை பிறக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூலைக்கல் வைக்கப்பட்டது. கிறிஸ்து மூலைக்கல்லாகி தம்மை தாமே அர்ப்பணித்தார். ஆனால் இன்னும் சபை கட்டி எழுப்பப்படவில்லை, இன்னும் சபை உயர்ந்து வரவில்லை, இன்னும் சபைக்குள்ளாக ஒரு வளர்ச்சி காணப்படவில்லை. அப்போது கர்த்தர் அந்த இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரே கர்த்தர் அப்போஸ்தலருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மத்தியிலே 120 பேர் கூடியிருந்த அந்த மார்க்குவின் அந்த மேல் வீட்டு அறையிலே இறங்கி வந்தது. இறங்கி வந்த வேளையிலே அங்கு சபை பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு சபை முதலாவது உருவெடுக்கிறது. அங்கு பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருவை கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து அனுதினம் கர்த்தர் சபையில் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அந்த வேதவசனம் நன்றாக கவனித்து பாருங்கள். தேவனை துதித்து, சபை தேவனை துதிக்க வேண்டும், சபை தேவனை ஆராதிக்க வேண்டும், சபை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம். இந்த சபையானது தேவனை துதித்து, அடுத்து வாசிங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சபை பிறந்தது கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் பரமேறுதல். இந்த சபை பிறப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த வல்லமையினால் சபை உருவாக்கப்படுகிறது. அடுத்தாக இந்த சபை வளருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? சபைக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் சபை வளர காரணமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தானாக சபை வளருவதில்லை. ஆவிக்கிற நிலைமையிலே ஆத்துமாக்கள் வளரும் போது, கர்த்தரை ஆத்துமாக்கள் துதிக்கும் போது, கர்த்தரை ஆத்துமாக்கள் பாடி புகழ்ச்சி தேசத்தின் மத்தியிலே, ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலே தயை பெற்றிருக்க வேண்டும் சபை. ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக களங்கம் இருக்கக்கூடாது, சபைக்குள்ளாக கேடுகள் இருக்கக்கூடாது, சபைக்குள்ளாக பாவத்தின் கரைகள் இருக்கக்கூடாது. ஜனங்களுக்குள்ளே தயை பெற்றிருக்க வேண்டும் சபை, தயை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் வேத வசனத்தை வாசிக்கிறோம். சபை வளர்ச்சிக்கு முதன்மையான காரணம் அவர்கள் தேவனை துதித்து ஜனங்களுக்குள்ளே தயை பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் அனுபவத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களா? உங்கள் குடும்பம் தேசத்திலே தயை பெற்றிருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கர்த்தரை துதிக்க வேண்டும்.
ஆத்துமாக்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இருக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பது என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது, கர்த்தரை ஆராதிப்பது என்பது முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அந்த கர்த்தரை உயர்த்துவதை கர்த்தரை துதிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை எடுத்தாலும் முதற்கணம் முதல் கர்த்தருக்குரியதாக மாற வேண்டும். முதல் அந்த குடும்பத்தின் காரியங்கள், வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை காணப்பட வேண்டும். எந்த பங்கனா இருந்தாலுமே, எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே கர்த்தருக்கு பயப்படுகிற தன்மையிலே ஓடுவோமானால், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தருக்கு உகந்த நிலைமையிலே அதை நாம் முன்னெடுத்து செல்வோமானால் அங்கு தயை வெளிப்படும், தயை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல குடும்பங்களுக்குள்ளாக தேசத்திலே விசுவாச குடும்பங்கள், தேசத்திலிருந்து பல விசுவாச குடும்பம் எழும்ப காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காமல் உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, உலகத்தின் காரியங்கள் முன்னுரிமை கொடுத்து, மனுஷர்களை பிரியத்தியம் பண்ணுகிறதுனால், மனுஷனை பிரியப்படுத்த போராடுகிறதுனால் உலகம் நமக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ரெண்டு பக்கம் கால் வச்சிருக்கிறோம். ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் நிக்கணும். ஒரு திசையில நம்ம ஆராதனை ஜெபம் பார்க்கிறோம், இன்னொரு திசையில உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டு பக்கம் கால் வைக்கிறதுனால பகைமை குடும்பங்களுக்குள் பெருகி கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் தேசத்தில் தயை பெற்றிருக்க வேண்டிய நிலைமையிலே தயையை கண்டுகொள்ளாமல் தேசத்தாரால் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்களிலே நமக்கு வர வேண்டிய தயை நாமவே தடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய இரக்கங்களை, நமக்கு கர்த்தரால் கிடைக்க வேண்டிய தயவுகளை நாமவே தடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாமவே நமக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சபையானது ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் வளருவதற்கு மிக முக்கியமான காரணம் முதலாவது அபிஷேகம் பெற்ற சபையாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அங்கு வேற எந்த பேச்சுக்கு மூச்சுக்கு இடம் இல்லை, அவர்கள் மாம்சிய காரியங்களுக்கு இடம் இல்லை, அவர்களுடைய குடும்ப காரியங்களுக்கு இடம் இல்லை, அவருடைய வீட்டு காரியங்களுக்கு இடம் இல்லை. அவர்கள் கர்த்தரை துதித்து அவர்கள் தினத்தின் மத்தியிலே தயையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலோ மாம்சிக காரியங்கள், உலக காரியங்கள் இடம் கொடுக்காமல் கர்த்தரை கனப்படுத்தலை மாறுவோமானால் தயை குடும்பங்களில் வெளிப்படும். அந்த தயை அது ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வளர்ச்சியாகவும், சபைக்கு வளர்ச்சியாகவும், தேசத்திலே அநேக ரட்சிக்கப்பட ஏதுவாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக வேதவசனத்தை வாசிக்கும் போது எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. போதும். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் அஸ்திபாரம், மூலைக்கல் கிறிஸ்து. இரண்டாவது அஸ்திபாரம் என்பது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இந்த ஒரு மாடர்ன் சர்ச்சுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டெம்பரரி சர்ச்சஸுக்கு எந்த ஒரு அஸ்திபாரம் போடுகிற வேலை இல்லை. ஏன்னா அஸ்திபாரம் போட்டாகி விட்டது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அஸ்திபாரத்தை போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பலர் புதிய அஸ்திவாரங்களை கொண்டு வருகிறார்கள், புதிய உபதேசங்கள், புதிய காரியங்களை கொண்டு சபைகளை புதிய நிலைமையில மாற்ற வேண்டும். புதிய ஆவிக்கிற நிலைமையில, மாம்சிக நிலைமையில போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதவசனம் திட்டமாக சொல்கிறது, புதிய அஸ்திவாரம் அல்ல, அஸ்திபாரமாகிய மூலைக்கலை கிறிஸ்து மேல் போடப்பட்ட தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வேதவசனம் நன்றாக நமக்கு படிப்பிக்கிறது, நமக்கு கட்டிவிடுகிற காரியம் தான் அஸ்திவாரம். இது வேதவசனம். அப்போஸ்தலர்களை கொண்டு கட்ட சொன்ன வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளை கொண்டு கட்ட பேசின வார்த்தைகள், இது அனைத்துமே ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை ஒழிய வேறு ஒன்றும் நமக்கு அஸ்திவாரம் அல்ல. இந்த வசனத்தில் கட்டப்பட்டால் ஒழிய, இந்த வசனத்தில் நிலைத்து நின்றால் ஒழிய நாம் நிலைத்து நிற்க மாட்டோம். இந்த வாழ்க்கை வசனமாகிய இந்த கற்பாறை மேல் கட்டப்பட்டால் ஒழிய அது இடிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகிறவர்கள் எப்படி வேணுமானாலும் கட்டலாம், லாபமாகவும் கட்டலாம், பிரயாசப்பட்ட பணத்தை கொடுத்து அதிக விலை கொடுத்தும் கட்டலாம். ஆனால்
எதை வைத்து எப்படி கட்டுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. பொன்னினால் கட்டுகிறோமா, வெள்ளியினால் கட்டுகிறோமா, மரத்தால் கட்டுகிறோமா, வைக்கோலினால் கட்டுகிறோமா, அதன் அதன் கட்டுதலுடைய வெளிப்பாடு அது கர்த்தருடைய வருகையிலே விளங்கும். ஹalleluya, ஹalleluya. அதைத்தான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்ப்போம் எப்படி கட்டுகிறார். அவர் கிறிஸ்து ஆவியினாலே கட்டுகிறார். கலாத்தியர் 3:5 வாசிப்போம். கலாத்தியர் 3:5. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து. ஹalleluya. அவர் ஆவியினாலே கட்டுகிறார். முதலாவது தான் எப்படி கட்டுகிறார். கர்த்தர் மூலைக்கல்லாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு மேல கர்த்தர் ஆவியினாலே கட்டுகிறார். ஆவியை அழித்து ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து கர்த்தர் கட்டுகிறார். ஹalleluya, ஹalleluya. பிரதானமான ஒன்று பரிசுத்தன் அபிஷேகம். சபைக்குள் பரிசுத்தன் அபிஷேகம் செயல்பட வேண்டும். மாம்சிகம் செயல்படக்கூடாது, ஆவி செயல்படணும். மாம்சிகம் செயல்படக்கூடாது. இன்னும் அந்த எபேசியர் நிருபத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம். எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹalleluya. நம்ம எல்லாம் எப்படி கட்டப்பட்டு வருகிறோம் கிறிஸ்துவுக்களாக? நாம் ஆலயமாக, ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆவியினால் கூட்டி கட்டப்படுகிற வாழ்க்கை அது நிலைத்து நிற்கும். கற்பாறை மேல் வீடு கட்டுகிற வீடு நிலைத்து நின்றது போல ஆவியினாலே கட்டுகிற ஆவிக்குரிய குடும்பங்கள் நிலைத்து நிற்கும். மாம்சிகத்தில் கட்டப்படுகிறவைகள் அது அவிந்து போகும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியினால் கட்டுவோமானால் அது தீயினாலும் சோதிக்கப்படும் போது பொன்னாக விளங்கும். ஆவியினால் கட்டுவோமானால் எந்த சிங்கத்துக்கு முன்ன விழுந்தாலும் ஆவி சிங்கத்தினால் தொட முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஆவியினால் கட்டுவோமானால் எந்த ஒரு மனுஷனாலும் தொட முடியாது. ஆவியிலே கட்டப்பட்ட வாழ்க்கைகளே எந்த ஒரு மனுஷிய புயங்களினாலும் தோற்க ஓடிக்க முடியாது. எந்த ஒரு சத்துருன் வல்லமையால் தோற்க ஓடிக்க முடியாது. ஆவியினால் கட்டப்பட வேண்டும். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நாம் பார்க்கும்போது ஆவியினால் துவங்கினா மாம்சிகத்திலே முடிக்கிறவா இருப்பாங்க. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்கிறார், ஆவியிலே துவங்குங்கள், மாம்சத்திலே முடிய பார்க்கிறீர்களே. ஹalleluya. ஆவிக்கிற வாழ்க்கை நன்றாக இருந்தது. துவங்கும் போது ஆவியிலே துவங்கினோம். Yes, we started with the spirit of God. கர்த்தருடைய பரிசுத்தன் வல்லமையினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரிசுத்தன் வல்லமையினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆவியினாலே அனுகிரகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆவியிலே துவங்கினோம். இப்போது நம்முடைய வாழ்க்கை மாம்சிகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தனைகளினால் அலையுண்டு நாங்களே மாம்சிகத்துக்குள்ளாக பிடிபட்டு கிடக்கிறோம். காரணம் என்ன? பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வலை விரித்து சுற்றி தேடுகிறான். அவன் யாரையாவது ஆவியில கட்டுகிறவர்களை கண்டால் அவனை பிடிக்காது. ஆவியில் கட்டுகிற நபர்களுடைய ஆவியை அவித்து போடுவனோ அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. ஆவியில் கட்டப்படுகிற குடும்பங்களுக்குள் பிசாசு நுழைய முடியாது. ஆனா ஆவியில் கட்டப்படுகிற குடும்பங்களை அவன் மாம்சீக சிந்தனைகளை கொடுத்து பிசாசு நுழைய முடியும். ஹalleluya, ஹalleluya. ஆவியை நீங்கள் கட்டியுள்ளனால் உங்களுக்குள் பிசாசின் தந்திரங்கள் பலிக்காது. ஆனா அதே சூழ்நிலை மாம்சிக நேராக சிந்தனைகள் மாற்றப்படுமானால், மாம்சிக நேரங்கள் வாழ்க்கை மாற்றப்படுமானால் வாழ்க்கையில பிசாசு எதிர்கொள்வான், பிசாசு மேற்கொள்ள என்பதை குறித்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஆகவே நாட்களே நாம் ஆவியிலே கட்டப்பட்டவர்கள் எதிலே கட்டணும்? ஆவியிலே கட்டுகிறது. புதிய அஸ்திவாரத்தை போட்டு கட்டக்கூடாது, புதிய மூலைக்கல்லை வைத்து கட்டக்கூடாது. கிறிஸ்துவின் கிறிஸ்துவாகிய மூலை கல்லின் மேல் போடப்பட்ட தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைத்து இருக்கும். அந்த வீடு நிலைத்து நிற்கும், அந்த குடும்பம் நிலைத்திருக்கும், அதன் சந்ததிகள் நிலைத்திருப்பார்கள். அதன் அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஹalleluya, ஹalleluya.
அடுத்தாக பார்க்கும்போது ஆவிக்குரிய மாளிகையாக கட்ட வேண்டும். முதலாவது ஆவியினாலே கட்டுகிறது கர்த்தர் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டுகிறார். மாளிகை என்பது அழகான ஒன்று. ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை கொண்டு ஆவிக்குரிய மாளிகையாக கர்த்தர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை வச்சு சொல்லு, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது முந்தைய வசனம் வாசிக்கும் போது, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஹல்லேலூயா. மனுஷன் தள்ளினான், கர்த்தர் தள்ளவில்லை. மனுஷனால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்போது ஜீவனுள்ள மூலை கல்லாகிய கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்த கற்கள் அல்ல, ஜீவனுள்ள கற்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்த ஆவிக்கிற வாழ்க்கை அல்ல, ஜீவனுள்ள ஆவிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி செத்து போன ஒரு வாழ்க்கையை கட்ட விரும்பவில்லை ஆத்மாவே. செத்து போன கற்களாய் வாழ கட்ட விரும்பவில்லை. ஆவிக்கிற வாழ்க்கையிலே உயிருள்ள கற்களாய் வாழ வேண்டும் என்று கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உயிர் இருந்தால் மட்டும்தான் ஆவிக்கிற மாளிகையாக வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. உயிர் இல்லை என்றால் அது ஆவிக்கிற மாளிகையாக வெளிப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. மாளிகை எப்போதுமே அலங்காரம் நிறைந்தாக இருக்கும். மாளிகை என்று சொல்லப்படும் போது ஒரு பேலஸ், ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருப்பார். அந்த ஆர்கிடெக்சர் அதற்கென்று ஒரு வரைபடத்தை வைத்திருப்பார். அது கிறிஸ்து தான். அந்த ஆர்கிடெக்சர் கிறிஸ்து தான். அதனுடைய கலைஞர், அந்த நிபுணர் கிறிஸ்து. அவர் நம்மை ஆவிக்குரிய மாளிகையாக நம்மை உருவாக்க வேண்டுமானால், நாம் நம்ம தேசத்து மத்தியிலே தயை பெற்றவர்களாக இருக்க வேண்டுமானால் ஜீவனுள்ள கற்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கற்கள் கூப்பிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்றார்கள், வாலிபர்கள் கன்னியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எருசலேம் நேராக பவனி போகும்போது அவர்கள் சொல்றாங்க, இவர்கள் ஆர்ப்பரிக்கிறது கேட்கிறீர், அவர்களை சும்மா இருக்க சொல்லுங்க. அவர்கள் சத்தமிடுகிறது இவங்களுக்கு பிடிக்கல, அவர்கள் ஆராதிக்கிறது இவர்கள் பிடிக்கல, அவர்கள் துதிக்கிறது இவர்கள் பிடிக்கல. அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன சொல்றார்? அவர்கள் சத்தமிடாவிட்ட இந்த கல்கள் கூப்பிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது ஜீவனுள்ள பலியாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று, அது ஜீவனுள்ள பலியாக கொடுக்கணும். ஜீவனுள்ள பலியாக கொடுக்கணும். கர்த்தர் ஆராதனை ஜீவனுள்ளதாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனை ஜீவனுள்ளதாய் விரும்புகிறார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கர்த்தரை கட்டி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் ஆவியிலே நம்மை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆவிக்கேற்ற மாளிகையை கட்டுகிறவராய் இருக்கிறார். அடுத்தாக ஆவியின் கனிகளினால் கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 25 வரை வாசிக்கும் போது வாசிப்போம். ஆவியின் கனிகளினால் நம்மை கட்டுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் ஒரு வசனம் வாசிப்போம். நாம் ஆவியினால், எல்லாரும் பைபிள் பாருங்க, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்ற
ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஹalleluya. வசனம் திட்டமாக கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு திட்டமாக சொல்கிறார், ஆவியினால் நடத்தப்படுகிறோமானால் ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். ஹalleluya. நம்ம ஆவியினால் பிழைக்கிறோமானால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் வேண்டும். ஹalleluya. ஹalleluya. மாம்ச இச்சைகளை குறித்து, மாம்சிக கிரியைகளை குறித்து 19 வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமான ஒன்று. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமான ஒன்று. ஹalleluya. கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது திட்டமாக சொல்ல வசனம் அது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும். வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே வளர்ச்சி, ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ச்சி ஏன் வராமல் காணப்படுகிறது? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாம்சிக கிரியைகள் அன்பு வெளிப்படக்கூடாதபடிக்கு, மாம்சிக கிரியைகள் விசுவாசம் வெளிப்படக்கூடாதபடிக்கு, ஆவியின் கனிகளாகிய சந்தோஷம் வெளிப்படக்கூடாதபடிக்கு, பொறுமை, நீடிய பொறுமை வெளிப்படக்கூடாதபடிக்கு, தயவு வெளிப்படக்கூடாதபடிக்கு மாம்சீக இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள் ஆவிக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதனாலதான் ஆவியிலே தூங்குற நம்ம மாம்ச நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் வருகிற இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள் ஆவிக்குரிய மாளிகையாக ஆவியிலே சபையை கட்டி எழுப்பக்கூடாதபடிக்கு, ஆவியிலே ஆத்மாக்கள் வளரக்கூடாதபடிக்கு, ஆவியிலே ஒரு ஒருமைப்பாட்டை கண்டுகொள்ளக்கூடாதபடிக்கு மாம்சத்திலே வெளிப்படுகிற துர்க்குணங்கள், மாம்சத்திலே வெளிப்படுகிற பாவத்தின் இச்சைகள், மாம்சத்திலே வெளிப்படுகிற பலதரப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அவை ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாக விசுவாச குடும்பங்கள் ஆவியிலே நிலை பெற்று நிற்கக்கூடாதபடிக்கு, ஆவிக்கேற்ற நிலைமையிலே வளரக்கூடாதபடிக்கு சாத்தான் அவன் கையிலே வைத்து அவர்களை ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆராதிக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், களியாட்டின் ஆவிகள், பலதரப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளினால அந்த இடத்திலே பிசாசு விசுவாச குடும்பங்களுக்கு உள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஹalleluya. அதனால்தான் ஆவிக்கிற வாழ்க்கையிலே வளர்ச்சியை காண முடியவில்லை. ஆனால் சபை ஆவிக்கிறது வளராமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்குள் ஒரு வளர்ச்சி, ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஆவிக்கிற மாலையாக நாட்டப்பட்ட ஸ்தானத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தாலுமே வெளியே அந்த ஆவிக்கிற மாளிகையின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு தடுத்தாடி கொண்டிருக்கிறது நம்முடைய மாம்சிக கிரியைகள். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட ஆவியின் அனுபவத்திலே இருக்கிற அந்நிய பாஷையை பேசுகிற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற மாம்சிய இச்சை, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், மாம்சிய இச்சைகள் என்னை பிசாசு ஒரு ஆயுதமாக கிறிஸ்துவின் நாமத்து விரோதமாக உபயோகப்பட்டதற்கு காரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. 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 மாம்சத்தின் இச்சைகள் பல 18 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நான் போக விரும்பவில்லை, டைம் ரொம்ப குறுகலாய் இருக்கிறது. இவ்விதமான காரியங்கள் சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. சபை ஆவியினால் கட்டப்பட வேண்டும், மாம்சத்தினால் அல்ல. ஹalleluya. ஹalleluya. மாம்சத்துக்கு சபைக்குள் இடமில்லை. ஆவிக்குரிய கூடுகைக்குள், ஒரு எக்லீசியாவுக்குள் மாம்சத்துக்கு இடமில்லை. அங்கு ஆவிக்கு தான் பிரதானம். கிறிஸ்தவர்கள் கூடி வந்த அந்தியோக்கியாவிலும் சரி, கிறிஸ்தவர்கள் கூடி வந்த எருசலேமிலும் சரி, ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் எங்கெங்க அவர்கள் கூடினார்களோ, எங்கெங்கு ஆவி வெளிப்பட்டதோ அங்கங்கு சபை பெருகிறது. ஹalleluya. ஹalleluya. எங்கெங்கு மாம்சிகம் வெளிப்பட தொடங்கினதோ அங்கே அப்போஸ்தலர் பவுல் குற்றம் சாட்டப்பட வேண்டியிருந்தது, சபையை எச்சரிக்க வேண்டியிருந்தது, சபையை ஒன்று தட்ட வேண்டியிருந்தது, சபைக்கு எச்சரிப்பு வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருந்தது. அதைத்தான் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், எபேசு சபைக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எல்லாருக்கும் அவர் எழுத காரணம் என்ன? மாம்சிகம் வெளிப்பட தொடங்கின வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பவுலை உணர்த்தினார், நீ எழுது சபைகளுக்கு. ஹalleluya. ஹalleluya. அருமையான பிள்ளைகளே, ஆவியின் அனுபவத்தில் நிற்க வேண்டும். வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அங்கு ஆவிக்கு தான் பிரதானம், ஆவியானவருக்கு தான் முக்கியத்துவம், மனுஷனுக்கு அல்ல. ஹalleluya.
யோவானாகிய நான் சபைகளுக்கு சொல்கிறதல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது. அவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. சபை ஆவியினால் நிற்க வேண்டும். ஆவியிலிருந்து வழி மாறின சபை கிறிஸ்துவின் சபை அல்ல. ஆவியிலிருந்து வழி மாறி நடக்கிற சபை கிறிஸ்துவின் சபை அல்ல. மாம்சிக காரியங்களுக்கு பின்பாக போகிற சபை அது கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை ஆவியினால் கட்டப்பட வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆவியினால் மிக பிரதானமான ஒன்று, ஆவியினால் சபை கட்டப்பட வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால் சபை கட்டப்பட வேண்டும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனல் இருப்போமானால் எந்த பிசாசு நெருங்க முடியாது. எந்த பிசாசு நெருங்க முடியாது. அதைத்தான் கட்ட சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவின் சபை அல்ல, பவுலின் சபை அல்ல, தீமோத்தேயுவின் சபை அல்ல, யோவானின் சபை அல்ல, என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. இது இயேசுவின் சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இயேசுவின் சரீரமாகிய சபை. ஹல்லேலூயா. அந்த சபையை கட்டுகிறவர் கர்த்தர். ஆத்மாக்களை கொண்டு வருகிற கர்த்தர். அதற்கு விரோதமாய் போராடுகிற எந்த பாதாளத்து வல்லமையா இருக்கலாம், அவளை மாம்சத்தின் இச்சைகளா இருக்கலாம், அவளை கர்த்தர் கலங்கடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பிசாசு போராடினாலும் அதற்கு விரோதமாக அது ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. ஒருவேளை போராட்டம் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரதிகூலங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எந்த பிசாசு போராடினாலும் நீதியின் சூரனே கற்று அந்த நீதியை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சபை பரிசுத்தத்தில் கட்டப்பட வேண்டும். பரிசுத்தம் நிரம்பி நிற்கிற சபையை காணப்பட வேண்டும். அதை பேச போனால் அநேக காரியங்கள் உண்டு. முதலாக எபேசியர் 3 21 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. இன்னும் 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது 2:5 பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக. ஹல்லேலூயா. சபைக்குள் பரிசுத்தம் மிக பிரதானமான ஒன்று. இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12, அந்த கோத்திரங்களுக்குள்ளே கர்த்தர் விரும்பின ஒரே காரியம் பரிசுத்தம். 12 கோத்திரங்கள் எங்கெங்க இருந்தாலுமே அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். பரிசுத்தம் எப்போது சீர்குலைக்கப்படுகிறதோ அங்கே வாதையின் அனுபவம் பாளையத்துக்குள் வந்தது. பரிசுத்தம் எப்போது இஸ்ரவேல் சபைக்குள்ளாக, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளாக எப்போது பரிசுத்தம் குலைக்கப்பட்டு போனதோ, எப்போது விபச்சாரத்துக்கு அடிமையானார்களோ, எப்போது வேசித்தனத்துக்கு அடிமையானார்களோ, எப்போது விக்கிர ஆராதனையை பின்பற்றினார்களோ, எப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினார்களோ, அப்போது எல்லாம் வாதையின் அனுபவமும் போராட்டமும் பலத்த பல காரியங்கள் அவர்களுக்குள் நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்பினது ஒன்றுதான் அவர்களிடத்துல, நீங்க ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கணும். உங்களை நான் பரிசுத்த ஜாதியாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் யாத்திராகம புத்தகத்திலே 19 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த மிக தெளிவான நோக்கமும் திட்டமும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். என்ன என்பதை குறித்து, நீங்கள் எனக்கு ஒரு பரிசுத்த ஜாதியம், எனக்கு ஆசாரிய தேசமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அவர்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவர்கள் அதிலிருந்து தவறி போனவர்களே, பரிசுத்தத்திலிருந்து விழுந்து போனவர்களே, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவர்களே, கர்த்தர் விரும்பின பரிசுத்தம் உள்ளத்திலே வாழ்க்கையிலே இஸ்ரவேல் சபைக்குள்ளே காணாமல் போன நிமித்தமாக சபைக்குள்ளே கலக்கங்கள், சபைக்குள்ளே வேதனைகள், சபைக்குள்ளே கண்ணீர் அனுபவங்கள், சபைக்குள்ளே அவர்கள் பலதரப்பட்ட சோதனைகளால் அகப்பட்டு போக வேண்டிய நிலைமையை காணப்பட்டது. ஹல்லேலூயா. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது, வாதை வந்தது, அக்கினி பட்சித்தது, பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் வேத வசனத்திலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே மிக பிரதானமான ஒன்று ஆவியின் அபிஷேகம், இரண்டாவது பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மிக முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மணவாட்டியாக சபை கரை திரை அற்றதாக பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளனை எதிர்கொள்ள பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள மணவாளனை எதிர்கொள்ள பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அசுத்தம் கர்த்தர் விரும்பவில்லை, அசுத்தத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள், ஆத்மாக்களுக்குள், குடும்பங்களுக்குள், இன்னும் கூடி வருகிற ஸ்தலங்களுக்குள் அசுத்தத்தை கர்த்தர் விரும்பவில்லை, அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அசுத்தமான மாம்சிக இச்சைகள், அசுத்தமான மாம்ச கிரியைகள் கர்த்தர் விரும்பாத தேவனாயிருக்கிறார், அதை கர்த்தர் வெறுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவில்லை. நான் என் சபையை கட்டுவேன். என் சபை அது ஆவியின் சபை, என் சபை பரிசுத்தமுள்ள சபை, என் சபை அது விசுவாசமுள்ள சபை, என் சபை ஆவிக்குரிய மாலையை கட்டி எழுப்பப்படுகிற சபை. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் எதை குறிக்கிறது? பாதாளம் என்றால் என்ன? மரணத்தை குறிக்கிறது. எந்த மரணத்தின் வல்லமையோ சபையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த மரணத்தின் வல்லமையோ, எந்த விசுவாசியின் மரணமா இருக்கட்டும், எந்த ஒரு ஆத்மாவின் மரணமா இருக்கட்டும், எந்த ஒரு நபருடைய மரணமா இருக்கட்டும், எந்த ஒரு சபைக்கப்பட்ட ஆவியின் வல்லமையா இருக்கட்டும், அது ஒன்று சபையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தான் இந்த சபையில எல்லாம் நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நோ, கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் எழுப்புவார். இது அவருடைய சரீரம், இதற்குள் தங்கி இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். நான் இல்லை என்றாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டுவார். என்னை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கர்த்தர் வேறொரு நபரை கொண்டு ஆலயத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. எந்த மரணத்தின் வல்லமையும் இதை மேற்கொள்வதில்லை. நாம் மரித்து போகிறான், ஆனா கர்த்தருடைய ஆலயம் மரித்து போக மாட்டாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது கற்களினால் கட்டப்பட்டதல்ல, இது கைவேலை அல்லாத ஒரு கட்டிடம், இது ஆவிக்குரிய ஒரு மாளிகை. இதை எந்த மரணத்தின் வல்லமையா இருந்தாலும், எந்த பாதாளத்து வல்லமையா இருந்தாலும் இதை மேற்கொள்ள எந்த சக்திக்கு முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை நபர்கள் மட்டும், எத்தனை அரசியல் தலைவர்கள் மட்டும், எத்தனை ராஜாக்கள் மட்டும், எத்தனை சட்டங்கள் இதற்கு விரோதமாக போடட்டும், எந்த சட்டமும் இதை கீழ்ப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இது வானங்களுக்கு மேலான ஒரு சட்டத்தை உடைய நாமத்தின் காரணக்கார கிறிஸ்துவால் கட்டப்பட்ட ஆலயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சட்டங்களினாலும் மூடி போட முடியாது ஆலயத்தை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆலயத்தின் கதவுகளை மூடிப்படலாம், ஆனா ஆவிக்குரிய ஆலயங்களை மூடிப்பட முடியாது. ஹல்லேலூயா. நான் பேசுகிறது பிசிக்கல் ஆலயம் அல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆலயம், ஆவிக்குரிய ஆலயம். என் நாமத்தால் 2 3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் வருவேன், வாசமாயிருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலே எங்கே கூட அங்கே கர்த்தர் வருவார். எந்த பாதாளத்து வல்லமையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலேயா இருக்கலாம், கீழே இருக்கலாம், ஒருவேளை சுரங்கத்துக்கு உள்ளே இருக்கலாம், மறைவிக்கப்பட்ட ஸ்தலங்களா இருக்கலாம், காடுகளுக்குள்ளே இருக்கலாம், ஒருவேளை குகைகளுக்குள்ளே இருக்கலாம். எங்கே கூடினாலோ கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லுவேன், இந்த மரணத்தின் வல்லமையும் இதை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நினைக்கலாம், அந்த பாஸ்டர் மரித்து போனார், ஊழியம் செத்துட்டு. நோ, ஊழியம் மரிப்பதே இல்லை, ஊழியம் மரிப்பதே இல்லை. பாஸ்டர் மரித்து போகலாம், விசுவாசிகள் மரித்து போகலாம், ஒரு தலைமுறை மாறி அடுத்த தலைமுறை வரலாம், ஆனால் ஊழியம் ஒருபோதும் மாறுவதில்லை. இதை உருவாக்கினவர் கர்த்தர் தன் சொந்த இரத்தத்தினால், தன் சொந்த இரத்தத்தினால் விலைக்கிரமை பெற்றுக்கொண்ட சபையை கர்த்தர் மரணத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசி இந்த கால வேளையில, எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நான் மரித்து போனாலும் என் தலைமுறை எழுப்ப கர்த்தரால் முடியும். என் தலைமுறையோடு ஆலயத்துக்கு ஒரு முடிவல்ல. ஒரு சிலர் நினைக்கிறீங்க, எங்கள் தலைமுறை முடிந்து போனால் ஆலயத்தில் விசுவாசிகள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறவர். இது மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, இது கர்த்தர் இந்த இடத்தை கட்டுகிறாரானால் அவர் கட்டுகிற வேலையிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவறார்கள், காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் கட்டவில்லை என்று சொன்னால் நாம் கட்டுகிறது வீண். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிறவர் எந்த வல்லமையால் மேற்கொள்ள முடியாது, எந்த சபைக்கப்பட்ட ஆவியின் வல்லமையால் மேற்கொள்ள முடியாது. சபையை மரணம் மேற்கொள்ள கூடாது, மரணத்தை சபை மேற்கொள்ள வேண்டும். சபையை மரணம் மேற்கொள்ளக்கூடாது,
சபை மரணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹalleluya. மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். ஆவிக்குரிய சபையை கட்டப்படுகிற ஆத்துமாக்கள் அவன் மரணத்தை பார்த்து சவால் விடுவதாக இருக்க வேண்டும். ஹalleluya. சபை மரணத்துக்கு சவாலான ஒன்று. ஏனென்றால் பிசாசு அநேகரை மரணத்திற்கும் பாதாளத்தின் நேரம் இருக்கும்போது சபை அநேகரை பரலோகத்தின் நேரம் இழுத்து கொண்டிருக்கிறது. சபை அநேகரை ரட்சிப்பினால் பரலோகத்தின் நேரம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. பிசாசு பாதாளத்தின் நேரம் ஒரு கூட்டம் தினத்தை இழுத்து கொண்டு இருக்கும்போது அந்த மரணத்தை மேற்கொள்ளதான் சபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சபையை மரணம் மேற்கொள்ளக்கூடாது, சபை மரணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள் ஆமென் ஆவிக்குரிய மாலையை கட்டப்பட்டு வருகிற சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய தன்மை பலப்படுவோமானால் மரணம் அல்ல, மரணத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஹalleluya. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்கிறார். ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எத்தனை இந்த கால விசுவாசம் சொல்ல முடியும்? மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் மரணத்தை மேற்கொள்வேன். பாதாளம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாதாள வல்லடிகளை நான் மேற்கொள்வேன். கரங்களை தட்டி இந்த காலையிலே விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆமென், நான் மரணத்தை மேற்கொள்ளுவேன். ஆமென். அவர் நம்மோடு இருக்கும்போது தோல்வி எனக்கு இல்ல. ஆமென். வெற்றியின் பாதையை நடத்துகிற கட்டு. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, தோல்வி எனக்கு. ஆவிக்குரிய சபைக்கு தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே